ஆஸ்திரேலியா டூர் ஆஃப் நியூசிலாந்து 30-20 மேட்ச் முடிஞ்சிருக்கு அண்ட் டாஸ் வின் பண்ண ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. நியூசிலாண்டில் டிம் சைஃபர்ட் 48 ரன்ஸ் ஒரு நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அண்ட் லாஸ்ட்டில் கேமியோ பண்ணாரு ஜேம்ஸ் நீஷம் 25 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. ஓவராலாக 156 ரன்ஸ் தான் போஸ்ட் பண்ண முடிஞ்சுது. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா சீன் அபவுட் 3 விக்கெட்ஸ் ஒரு சூப்பரான ஸ்பெல். அண்ட் ஜோஸ் அசலூட் அண்ட் சேவியர் பாட்லெட் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கப்பல் ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்தாங்க. சேஸ் வந்து ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பனிங் அண்ட் மிடில் எல்லாம் ஸ்ட்ரகிள் ஆனதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் நீஷமோட பவுலிங் தாங்க. 4 விக்கெட் சூப்பரான பவுலிங் ஸ்பெல் அண்ட் அவரோட கம்பேக் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லணும் நியூசிலாண்டுக்கு கொடுத்துருக்காரு. அண்ட் பேட்டிங்கில் டிஃபென்ஸே தெரியாத ஒரு பிளேயர் கேப்டன் மிச்சல் மார்ஷ் தாங்க. பவர் ஹிட்டிங் மோட் நம்ம சீகா சார் ஸ்டைல் மாதிரி தான். எனக்கு டிஃபென்ஸ்லாம் வராதுப்பா, ஒன்லி பவர் ஹிட்டிங் தான், நான் அடித்தா 6-4 தான், அந்த மாதிரி அவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. 103 ஜஸ்ட் 52 டெலிவரிஸ். அவர் 100 அடித்தனால தான் இந்த மேட்சை ஒரு மாதிரி ஜெயிச்சிட்டாங்க ஈஸியாக ஆஸ்திரேலியா. அண்ட் இந்த சீரியஸையும் வார்ன் பண்ணிக்கோங்க.